ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற பிரச்சனை அது. ஒருத்தவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்துல வேற மாதிரி பாக்குறது. உனக்கு படத்தோட அது முடிஞ்சிச்சு, எனக்கு இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. தண்டகாரண்யம் வந்து அதீன் ஆதிரை அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். இதை கமர்ஷியலா ஒர்க் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ரோல்ல எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம், ப்ரொடக்ஷன் அண்ட் அதீன் சாருக்கும். ஜஸ்டின் வந்து அதை இன்னும் ஹைப் பண்ணி பயங்கரமா எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்க இருக்காரா? இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ பயங்கர லவ் இருக்கு உங்க மியூசிக்ல. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னோட வேலையை நான் கரெக்டா பண்ணிருப்பேன்னு நம்புறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 3 படங்களுமே வந்து எப்படி ஒர்க்கா நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ரொம்ப குக்குலாம் ஹெவியா போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரும்ல. லாஸ்ட் படத்துலயே நான் சொல்லியிருந்தேன், லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது. ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ, அது நம்ம மூச்சு இழுக்கிறோன்னு அப்படி இல்லாமல் அது மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு விஷ் வந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பேசிக்காக தான் இருக்கும். அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலாக போகாது, பட் பேசிக்காக இருக்கும். அது ஒர்க் ஆகும்னு நம்புறேன். அது லப்பர் பந்திலையும் கிடைச்சது ஜனங்க கிட்ட இருந்து. ஐ விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும்னு நான் நம்புறேன்.